கொஞ்ச நேரம் தள்ளுங்க. பப்ளிக் மாறிடுறேன். போட்டோகிராஃபர் பார்ப்போம். அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10வது மாநில மாநாட்டினுடைய தலைவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களே, மாநாட்டினுடைய திறப்பாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சகோதரர் துரைசாமி அவர்களே, சகோதரி சர்க்குண பாண்டியன் அவர்களே, மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் திருச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பிற்கிணைய கே.என். நேரு அவர்களே, மாநாட்டு குழுவினுடைய செயலாளர்கள் பெரியண்ணன் அரசு அவர்களே, சிவசங்கர் அவர்களே, நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, துரைசாமி அவர்களே, மாநாட்டு குழுவினுடைய பல்வேறு நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் துணை அமைப்புகளாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழக காவலர்களே, வெறும் விருப்பம் உள்ளவராம் பதவியில் சில பேர், அவர் வேண்டாம் நெருப்பின் பொறிகளே நீங்கள் தான் தேவை, கட்டிய நாய்கள் எல்லாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்கள் உருள வேண்டும் என்ற உணர்வோடு இயக்கத்திற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் என்னரும் இனிய நண்பர்களே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் உள்ளத்தால் ஒருவனை மற்றொடரினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கலங்கம் கண்டு துள்ளும் நாள் என்னால், உள்ளம் சொக்கும் நாள் என்னால் என்கிற அந்த உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருச்சி என்றாலே திருப்பு முனைதான். உணர்ச்சியும் எழுச்சியும் பொங்கிடக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து முரசொலியில
ஒரு 7 கடிதங்களை எழுதி திருச்சி மாநாடு என்றால் அது திருப்புமுனை மாநாடுதான். பயணம் புறப்படு, பத்திரமாக வந்திடு, உன் வரவுக்காக என் விழிகள் காத்திருக்கும். 10 லட்சம் பேர் திருச்சி மாநாட்டிலே திரண்டிடுவீர் என்பதில் ஐயமில்லை. குடும்பத்தினரோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் வந்திடு என்று அழைப்பு விடுத்தார். பாரினில் பார்த்ததுண்டா இதுபோல் இன்னொரு மாநாடு? வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிடுவோம். எழுச்சி எழுச்சி எழுச்சி, அதுதான் இது திருச்சி என்ற நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பு என்று தொடங்கக்கூடிய கடிதத்தில் நமக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவருடைய அழைப்பை ஏற்று திரண்டிருக்கக்கூடிய மாநாடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10வது மாநில மாநாடு. தம்பி வா, தலைமையேற்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் வா என்று 1956ஆம் ஆண்டு மே திங்களில் இதே திருச்சியிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு நாவலர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று அண்ணா ஆணையிட்டாரே. ஆக அன்றைக்கே திருப்புமுனையை உருவாக்கி தந்த மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டம். அந்த 2வது மாநில மாநாட்டில் 1957ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி கணையை தொடர்ந்து நம்முடைய பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே குழுவிருந்த மக்களிடத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மையானவர்கள் தேர்தல் களத்திலே போட்டியிடலாம் என்று தங்களுடைய கருத்தை தெரிவித்த காரணத்தால் 57 நடைபெற்ற தேர்தல் களத்திலே நிற்கிறோம். அதிலே வென்றோம். 15 இடங்களில் வெற்றி பெற்று முதலாக சட்டமன்றத்திற்குள் நுழைகிறோம். ஆக கழகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி. 1938 முதலில் மொழிப்போர். அந்த மொழிப்போரில் நடைபெறுகிற நேரத்தில் இந்திய எதிர்ப்பு பிரச்சார படை ஒன்றை பட்டுக்கோட்டை அஞ்சானெஞ்சன் அழகிரிசாமி அவர்கள் தலைமையில பயணம் நடத்தி மொழிப்போர் வரலாற்றில திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்த பகுதிதான் இந்த திருச்சியாகும். 1952 புகைவண்டி ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கக்கூடிய போராட்டத்தை திராவிடர் கழகம் அறிவிக்கிறது. அப்படி அறிவித்த அந்த போராட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் கோவையில் ரயில் நிலையத்தில் பங்கேற்று இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிறார். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே திருச்சியில புகைவண்டி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழித்து திராவிட இயக்கத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய பகுதிதான் இந்த திருச்சியாகும். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் முதலில் ரயில் நிலையம் அருகில 1964ஆம் ஆண்டு சின்னசாமி என்கிற ஒரு இளைஞன் தீக்குளித்து மாண்டான். ஆக மொழிக்காக இனத்துக்காக தீக்குளித்து உயிர் நீத்த வரலாறு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது என்று சொன்னால் அதுவும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த திருச்சியாகும். கழக கொடியேற்று நிகழ்ச்சி என்ற வரலாற்றில் இந்த திருச்சிக்கு ஒரு சிறப்புண்டு. அது என்னவென்று கேட்டால் பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை திருச்சி நகரில கழகம் உயிரோடு இருக்கிறதா,
அதை இங்கு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு நிரூபிக்க வேண்டும் என்று அண்ணா ஒரு கருத்தினை எடுத்துச் சொன்ன நேரத்தில் அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே திருச்சி நகரத்திலே முதலில் 50 இடங்களில் கழகத்தின் நிறுவன கொடியை உயர்த்தி வைத்து அன்றைக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். தேங்கி கிடந்த கைத்தறி ஆடைகளை நம்முடைய கழக முன்னணியினர் விற்று அவர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணா அவர்கள் ஆணையிட, ஆணையை வழங்கிய அண்ணா அவர்களே இதே திருச்சி நகர வீதிகளில் கைத்தறி துணிகளை எல்லாம் தலையிலே தோளிலே சுமந்து கொண்டு அவரே வீதி வீதியாக சென்று விற்றிருக்கிறார் என்று சொல்லுடைய வாழ்வில திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். 1953ஆம் ஆண்டு மும்முனை போராட்டம், அதிலே ஒரு போராட்டம் தான் கள்ளக்குடி போராட்டம். அந்த கள்ளக்குடி போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஈடுபட்டார் என்று சொன்னால், தலைவர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பொது வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்த ஊர்தான் இந்த திருச்சி ஆகும். அதே போல் 1957 முதலில் தேர்தல் களத்தில் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடுகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, நீ திருச்சி மாவட்டத்திற்கு செல், அங்கிருக்கக்கூடிய குளித்துறை தொகுதியில வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதை ஏற்று குளித்தலைக்கு வந்தார், தேர்தலில் நின்றார், வென்றார். வென்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இதனால் வரையில் தோற்ற வரலாற்றை உருவாக்கிடவில்லை. ஆக 57 ஆண்டு கால நீண்ட நெடிய சட்டமன்ற சரித்திரத்திற்கு முன்னுரை தந்து திருப்புமுனையை உருவாக்கிய மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு வரலாற்று சிறப்புக்குரிய எண்ணற்ற உரைகளை சட்டமன்றத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றியிருந்தாலும், ஆனால் சட்டமன்ற வரலாற்றில் முதல் கன்னி பேச்சு தலைவருடைய உரை எதை ஒட்டி அமைந்திருந்தது தெரியுமா? நங்கவரம் போராட்டத்தை பற்றித்தான் அமைந்திருந்தது. அதுவும் இந்த திருச்சிக்கு பெருமை என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்து திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த 50 முழக்கங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் என்று சொன்னால், இதே திருச்சியில் 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் நமக்காக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அந்த 50 முழக்கத்தை உருவாக்கி திருப்புமுனையை தந்த மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 2006ஆம் ஆண்டு 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால், 5ஆம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு இதே திருச்சியில் நடைபெற்ற மாநாடுதான் அப்பொழுதும் திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இப்படியெல்லாம் பன்முக பெருமை பெற்று திராவிட இயக்கத்தினுடைய இதயமாக விளங்கக்கூடிய பகுதிதான் இந்த திருச்சி. அந்த திருச்சியில் தான் கழக வரலாற்றில் பதிவாகக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் 10வது மாநில மாநாட்டை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய சிறப்புகளை பற்றி உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் விளக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நான் அது பற்றி அதிகம் விளக்கிட விரும்பவில்லை. இந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய நேரு அவர்கள் ஏறக்குறைய ஒரு 40-45 நாட்களாக சுற்றி சுழன்று பம்பரம் என பறந்து விரிந்து ஏறக்குறைய 280 ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில்
இந்த மாநாட்டை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே பல மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், அது எனக்கு தெரியும். இதுபோல் இதுவரையில் இப்படி ஒரு மாநாட்டை யாரும் நடத்திடவில்லை. நான் அதையும் தாண்டி சொல்லுகிறேன், இனிமேலும் யாராலும் இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்திட முடியாது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நேரு அவர்களை நினைத்தாலும் முடியுமா? முடியாது. காரணம், அந்த அளவிற்கு ஒரு எழுச்சி கலந்த உணர்ச்சியோடு நடைபெறக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் உரையாற்றியதற்கு பிறகு நிறைவுரை ஆற்ற இருக்கிறார். விரைவிலே நாடாளுமன்றத்துடைய தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வியூகத்தை நமக்கு அமைத்து தரவிருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியினர், பத்திரிகை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப கூட்டணியை குழப்பிக் கொண்டு அவர்களாக ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு சில செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கலாம். அதற்கு பல நேரங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவுரையாக ஆற்றுகிற போது நமக்கு வியூகம் அமைத்து தரவிருக்கிறாரே, அது என்ன என்ற கேள்வியோடு இங்கே காத்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களே, வியூகம் அமைத்து தாருங்கள். ஆணையிடுவது உங்கள் பணி, அதை செய்து முடிப்பது இந்த இளைஞர் அணி என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். யார் நம்மோடு கூட்டணி வருகிறார், யாரோடு நாம் கூட்டணி இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே கழகத்தின் இதயமாக இருக்கக்கூடிய பொதுக்குழுவில தீர்மானங்களாக நிறைவேற்றி நீங்கள் உரையாற்றுகிற போது அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் அதே உணர்வோடுதான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மட்டும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் அதே உணர்வோடுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டாக வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வராதா? ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலோடு இணைந்து சட்டமன்ற தேர்தல் வராதா? மத்தியிலே ஒரு உன்னதமான ஆட்சி அமைப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஒரு அடங்காப்பிடாரி ஒரு ஜனநாயகத்தை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஒழித்து கட்டிட முடியாதா என்கிற நிலையில இன்றைக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாம் ஆட்சியை இழந்து ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாகிறது. ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாகிறது. நான் கேட்க விரும்புவது, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை மிகுந்த பணிவோடு நான் உரிமையோடு கேட்க விரும்புவது, 3 ஆண்டு காலமாக ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களை, கொடுமைகளை, அநியாயங்களை, ஜனநாயகத்தை படுகொலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கு தெளிவாக துணிவாக உங்களால் எழுதி காட்ட முடிகிறதா? ஏன், என்ன காரணம்? இன்றைக்கும் திமுக தானா? இன்றைக்கு வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், மாலை பத்திரிகைகள், எந்த பத்திரிகைகளாக இருந்தாலும் அட்டை படங்களை பார்த்தால் தலைவருடைய படம் தான். கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினுடைய படங்கள் தான். ஆட்சியிலிருந்து 3 ஆண்டு காலமாகிறது. ஆனால் பத்திரிகை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலே திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட நாம் பெற முடியல, கவலைப்படல.
ஆக எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற முடியாத காரணத்தால் நாம் சோர்ந்து விடல, அரசியலை விட்டு துறவரம் பூண்டு விடல. வெற்றி பெற்றால் கோட்டை, தோற்றால் கொடநாடா? இதுதான் கலைஞருடைய கொள்கையா? கிடையாது. எனவே நாம் அது பற்றி கவலைப்படல. ஆக சட்டமன்றத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மன்றத்தை பொறுத்தவரையில் திமுக தான் எதிர்க்கட்சி. அதை மறுப்பதற்கு யாராவது உண்டா? நான் அதையும் தாண்டி சொல்லுகிறேன், எதிர்க்கட்சி அல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு திமுக தான் ஆளுங்கட்சி. அதுதான் இன்றைக்கு இந்த எழுச்சி. இருமாப்போடு பேசுகிறேன் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. 3 ஆண்டு காலமாகிறது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து. இங்கே சொன்னார்களே, 3 ஆண்டு காலத்தில் ஏதேனும் திட்டங்களை, சாதனைகளை வரிசைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த காரியங்களை ஆற்றியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தகுதி ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு உண்டா? கிடையாது. சரி, ஆட்சி பொறுப்பேற்ற திட்டங்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை முடக்கி வைக்கக்கூடிய, அதை சின்னாபின்னமாக்கக்கூடிய நிலையிலே ஒரு ஆட்சி. குறிப்பிட்டார்களே தலைமைச் செயலகம், தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமைச் செயலகத்தை புதிதாக கட்டினார் என்று சொன்னால், தலைமைச் செயலகத்தை கட்டிட வேண்டும் என்று முதலில் முடிவு செய்து அறிவித்தது யார் தெரியுமா? கலைஞர் அல்ல, திமுக ஆட்சி அல்ல. 2001ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதிமுக ஆட்சி. அப்பொழுது சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2002ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், தலைமைச் செயலகம் புதிதாக கட்டப் போகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய கோட்டை போதுமான வசதிகள் இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, அங்கு அமைச்சர்கள் சுலபமாக பணியாற்ற முடியல, அதிகாரிகள் மக்களோடு சுலபமான வகைகளை தொடர்பு கொள்ள முடியல, வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் முதலமைச்சர்கள் வந்தால் அவர்களை வசதியோடு வரவேற்க முடியல. அது மட்டும் இல்ல, கோட்டையில எங்கேயாவது தண்ணீர் லீக் ஆனா, ஒழுகனா, ஒரு குழாயை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? சென்னை சேஞ்சாஜி கோட்டை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் ராணுவத்துறைக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இடம். 99 ஆண்டு கால லீஸ், குத்தகை அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசினுடைய அனுமதி பெறணும். அது மட்டுமா, கோட்டையை சுற்றி எங்காவது புற்கள் வளர்ந்தால் கூட அந்த புல்லை புடுங்க மத்திய அரசுடைய அனுமதி பெறணும். ஆகவே இந்த நிலையில கோட்டையை மாற்ற, தலைமைச் செயலகத்தை மாற்றிட முடிவு செய்து அறிவித்தது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அன்றைக்கு 2001ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் அவர்கள் ஆட்சியில் அதை நிறைவேற்ற முடியல. ஆனால் 2006 கலைஞர் முதலமைச்சராக வருகிறார். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் என்று சொல்லி அதை குப்பை கூடைகளை போட்டு வைக்காமல் நான் நிறைவேற்றுகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாவித வசதிகளோடு ஓமந்தூரார் பெயரில் இருக்கக்கூடிய அரசினர் தோட்டத்தில் அதை கட்ட முடிவு செய்து அதை முழுமையாக கட்டி முடித்தார். ஆட்சி மாற்றம். ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா உடனடியாக அதை இழுத்து பூட்டினார். நான் கேட்கிறேன், தலைமை செயலகம் என்ன அண்ணா அறிவாலயத்துடைய கிளைக்கழகமா? அரசுக்கு சொந்தமான பணம், மக்கள் தரக்கூடிய வர பணம், உங்க அப்பன் வீட்டு பணமா? நான் கேட்கிறேன், இது அரசாங்கத்தினுடைய பணம். அதை இழுத்து பூட்டினார்கள். அண்ணா பெயரில் நூற்றாண்டை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நினைவாக அமைக்கப்பட்ட நூல் நிலையம் சின்ன பின்னமாக்க முயற்சித்தார்கள். நீதிமன்றம் வரை சென்று அது தடைபட்டிருக்கிறது. அதேபோல் சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி என்பது என்ன? சமமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்கிட வேண்டும். கல்வியில பாகுபாடு, வேறுபாடு இருக்கக்கூடாது. ஜாதியிலே வேறுபாடுகள் இருக்கலாம், பொருளாதார ரீதியிலே மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும் கல்வியிலே வேறுபாடு இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது.
எனவேதான் அதற்காக தலைவர் கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டம். ஆக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முதல் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் எது தெரியுமா? சமச்சீர் கல்வி ரத்து. ஆனால் சில நல்ல இதயம் படைத்திருக்கக்கூடியவர்கள் இதை தெளிவாக உணர்ந்த காரணத்தால் நீதிமன்றம் சென்று உயர் நீதிமன்றம் உச்ச அது தடை பெறப்பட்டு இப்பொழுது சமச்சீர் கல்வி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் தலையிட்ட காரணத்தால் அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை ஜெயலலிதா ரத்து செய்தாலும் அதையும் ரத்து செய்து கலைஞர் சமச்சீர் கல்விதான் நாட்டுக்கு தேவை என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பு தந்தனவே. அப்படி தீர்ப்பு தந்த காரணத்தால் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆண்டில் அதாவது 2011-12 ஆண்டில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் மாநில அளவில் 497 மதிப்பெண் பெற்று முதலிடத்திற்கு வந்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1. ஆனால் இந்த ஆண்டு 2012-13 ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலிடத்திற்கு வந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 9 பேர். அதாவது 2வது இடத்திற்கு வந்தவர்கள் கடந்த ஆண்டு 6 பேர், இந்த ஆண்டு 52 பேர். 3வது இடம் கடந்த ஆண்டு 11 பேர், இந்த ஆண்டு 137 பேர் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று கடந்த ஆண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் மாணவர் எண்ணிக்கை கணக்கு பாடத்தில் 1141, இந்த ஆண்டு 29,905 பேர். அறிவியல் பாடத்தில் 9,237, இந்த ஆண்டு 38,154. சமூக அறிவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 5,305 பேர், இந்த ஆண்டு 19,680 பேர். ஆக இப்படி ஒரு புரட்சி கல்வியில உருவாகி இருப்பதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சமச்சீர் கல்வி என்பதை இந்த நாடு உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு கடந்த 13ஆம் தேதி இதே தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக ஆட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஓபி மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர் ஏறக்குறைய ஒரு 80-82 பக்கம் கொண்ட புத்தகத்தை முழுமையாக படித்தார். அந்த 80 பக்க புத்தகத்தில் குறைந்தது ஒரு 150 முறை அம்மா 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 என்று படித்திருக்கிறார். நாங்க அதற்கு வருத்தப்படல. எங்க அம்மாவா நாங்க அம்மா கூப்பிடுவோம். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்கள் அம்மாவை அம்மா என்றுதான் கூப்பிடுவீர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூப்பிடுவார்கள் என்றால் சொன்னால் அம்மா என்பது அம்மா அல்ல, சும்மா கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நான் கவலைப்படல. அதிலே துவக்கத்திலேயே அந்த நிதிநிலை புத்தகத்திலேயே துவக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதுதான் வேடிக்கை. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிச்சுட்டாங்களாம். நிறைவேற்றியதுடன் சாதாரண மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் என்பதை இங்கு பெருமிதத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். நமது நாட்டில் எந்த மாநிலத்தின் வரலாற்றிலும் எக்காலகட்டத்திலும் எந்த முதலமைச்சரும் காலகட்டத்தில் இத்தனை திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியதில்லை என்று நிதியமைச்சர் ஓபி இந்த புத்தகத்தில் இருப்பதை படித்து காட்டியிருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, எத்தனையோ உறுதிமொழிகள் வழங்கப்பட்டது, எத்தனையோ வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. இதே ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம்,
பாதாளத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்பது போல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. அதில் ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழி அவர் சொன்னது, அதிமுக தேர்தல் அறிக்கை, மேடைகளை கூட அல்ல, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில பக்கம் 7 ஆதாரத்தோடு சொல்றேன். நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். கலைஞர் அவர்கள் எங்களை அப்படி வளர்த்திடவில்லை. எதையும் ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுவோம். 7ஆம் பக்கத்தில் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்படுகிறது? 2012ஆம் ஆண்டிற்குள், அதாவது இந்த ஆண்டிற்குள், அப்போது சொல்லுகிறார்கள் 151 நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் நகராட்சி கழிவை கொண்டு 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை நாங்கள் உற்பத்தி செய்வோம் என்று அறிவித்தார்கள். எவ்வளவு? 1000 மெகாவாட். நான் இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புகிறேன், ஆளுகிற ஆட்சியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். 1000 மெகாவாட் அல்ல, ஜெயலலிதா ஆட்சியில் இந்த 3 ஆண்டு காலத்தில் 1 மெகாவாட் மின்சாரத்தையாவது நீங்கள் உற்பத்தி செய்திருக்கிறீர்களா? வெட்கமாக இல்ல? 1 மெகாவாட் உண்டா? கிடையாது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறீர்கள். ஆட்சி பொறுப்பேற்று முதலில் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். படிக்கிற போது ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், 2012 ஆகஸ்ட் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் மின் தட்டுப்பாடு நீக்கப்படும். நன்றாக கவனிக்கணும். 2012 ஆகஸ்ட் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் மின் தட்டுப்பாடு நீக்கப்படும். இப்ப என்ன ஆண்டு? 2014 பிப்ரவரி மாதம். அவர்கள் சொன்னது 2012 ஆகஸ்ட் மாதத்திற்குள். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் என்ன சொல்லுகிறார்? 2012ஆம் ஆண்டு 28/12/2012 அவர் பேசுகிற போது குறிப்பிடுகிறார், வரும் ஜூன் மாதத்தில் இருந்து பிரச்சனை முடியும். அதற்கு பிறகு ஜெயலலிதா 6 மாதத்திற்குள் முடியும். மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள் இந்தியா டுடே என்கிற பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிற போது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், விரைவில் தீரும், வானத்திலே வேண்டுமானால் மின்வெட்டு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மண்ணிலே மின்வெட்டு இருக்காது என்று சொன்னவர் மின்துறை அமைச்சர் விஸ்வநாதன். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், ஏற்காடு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தார். வந்த நேரத்தில் பேசினார். மன்னிக்கவும், பேசிடவில்லை, படித்தார். அவர் படித்த போது குறிப்பிட்டு சொன்னார், என்ன தெரியுமா? இந்த மின்வெட்டுக்கு காரணம் மத்திய அரசு. அத்தோடு நிறுத்தல, இந்த மின் பற்றாக்குறைக்கு காரணம் கலைஞர். கலைஞரை என்றைக்கு அவர் மறக்க மாட்டார். பகல்லையும் இரவுலையும் அவருக்கு சதா கலைஞருடைய நினைவுதான். நான் கேட்கிறேன், எதற்கெடுத்தாலும் கலைஞர் தானா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறதே, அதற்கும் கலைஞர் தான் காரணமா? நீங்கள் அடிக்கடி கொடநாட்டிலே போய் ஓய்வெடுக்கிறீங்களே, அதுக்கும் கலைஞர் தான் காரணமா? எதற்கெடுத்தாலும் கலைஞர் 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 தானா? திட்டம் எங்க? வாக்குறுதி எங்க? உறுதிமொழி எங்க? நான் ஆதாரத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். இதே கழக ஆட்சியிலே கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது 2006ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற போது மின்வெட்டு இருந்துச்சு. நாங்க இல்லை என்று அப்பொழுதும் மறுக்கல, இப்பொழுதும் அதை ஒதுக்கல, ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தையே எப்படி சரி கட்டினார்? சரி கட்டியது மட்டுமல்ல, அந்த பற்றாக்குறையை நிரந்தரமாக போக்கிட வேண்டும். திமுக ஆட்சி மீண்டும் வருகிறதோ வரவில்லையோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும்
தமிழ்நாட்டிலே மின் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்ற நிலையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து மின் உற்பத்திக்கான எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி தந்தார்கள். நான் முழுமையாக சொல்லல, தலைப்புச் செய்திகளாக குறிப்பிட விரும்புகிறேன் நேரத்தின் அருமையை கருதி. எண்ணூர் அனல் மின் நிலைய இணைப்பு மூலமாக 600 மெகாவாட் 3186 கோடி ரூபாய் மதிப்பீட்டில ஒரு திட்டம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 600 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 600 மெகாவாட் உற்பத்தி செய்ய 2475 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம். உடன்குடியில பெல் டிஎன்இபி இணைந்து 800 மெகாவாட் 8362 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம். வடசென்னையில மேலும் 600 மெகாவாட் 2475 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலையிலிருந்து 4183 மெகாவாட் 1026 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம். ஆக 2010 2011 1004 மெகாவாட், 2011 2012 3316 மெகாவாட், 12-13 1222 மெகாவாட், 13-14 1860 மெகாவாட். ஆக மொத்தம் திமுக ஆட்சியில கலைஞர் முன்னின்று முயற்சி எடுத்த காரணத்தால் 7798 மெகாவாட் 20624 கோடி ரூபாய் மதிப்பீட்டில திட்டங்களை உருவாக்கி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த திட்டங்களை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு துரிதமாக உடனடியாக அந்த பணியிலே ஈடுபட்டிருப்பார் என்று சொன்னால் நான் உறுதியோடு தெரிவிக்கிறேன், இந்நேரம் தமிழ்நாட்டிலே மின்வெட்டு என்கிற பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். என்ன காரணம்? ஆனால் அமைச்சர் உறுதிமொழி தருகிறார், முதலமைச்சர் உறுதிமொழி தருகிறார், பத்திரிகைகளுக்கு பேட்டி தருகிறார், சட்டமன்றத்தில் வாக்குறுதி தருகிறார். எங்கே மின்சாரம்? ஒரு பழமொழி சொல்வார்கள், சீனி சர்க்கரை ஏட்டில் எழுதி நக்கப்பா என்பது போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியினுடைய உறுதிமொழிகளும் வாக்குறுதியில் அமைந்திருக்கிற தவிர வேற அல்ல. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து படிப்படியாக, ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக நிறைவேற்றி காட்டினாரே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 கிலோ அரிசி 2 ரூபாய் உடனே வழங்கப்பட்டது ஆட்சிக்கு வந்தவுடன். ஆனால் ஓரிரு மாதங்களில் அதுவும் மாற்றப்பட்டு 1 கிலோ அரிசி 2 ரூபாய் அல்ல, 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு தருகிறேன் என்று தலைவர் கலைஞர் வழங்கினாரா இல்லையா? ஆனால் இப்பொழுது ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜெயலலிதா என்ன சொன்னார்? விலையில்லா அரிசியை தருகிறேன் சொன்னார். விலையில்லா அரிசியாவது விலை போக அரிசியாக இருக்கிறது. திடீரென்று ஜெயலலிதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்ன தெரியுமா? 20 ரூபாய்க்கு மலிவு விலையில தரமான அரிசி தருவேன். ஆக ஏற்கனவே நீங்கள் விலையில்லா அரிசியை தருகிறீர்கள் என்று சொன்னால் அது தரமில்லாத அரிசி என்பதை அவர்களே இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. 13 ஏப்ரல் திங்களில் இதே முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் நான் கேட்கிறேன், அந்த திட்டம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா? கிடையாது. மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். குறிப்பாக நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலை துறையின் மூலமாக ஏறக்குறைய 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரையில பறக்கும் மேம்பாலம் என்ன ஆயிற்று? இப்பொழுது ஏறக்குறைய 30-40% பணி நம்முடைய ஆட்சி காலத்தில் முடிந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை எடுத்தவர்கள், டெண்டர் எடுத்தவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுக்கு 300 கோடி ரூபாய் இதுவரையில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது. விரைவில் அதற்கான தீர்ப்பு வரப்போகிறது. அதேபோல மத்திய அரசின் மூலமாக நெடுஞ்சாலை சாலைகள் மூலமாக 9300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில ஒரு திட்டம், அதுவும் இந்த ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
பல நாடுகளில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய மோனோ ரயில் திட்டம், அந்த மோனோ ரயில் திட்டம் 3 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஜெயலலிதா அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர, நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறதே தவிர, இது குறித்து அந்த மோனோ ரயில் திட்டம் குறித்து இதுவரையில் இந்த ஆட்சியில் ஆய்வு பணியாவது நடந்திருக்கிறதா? வெட்கமாக இல்ல, ஒரு ஆய்வு பணி கூட கிடையாது. அதே போல 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா குறிப்பிட்டு சொன்னது, பாதுகாக்கப்பட்ட குடிநீரை, சுத்தமான குடிநீரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் நான் மக்களுக்கு வழங்குவேன் என்று ஜெயலலிதா சொன்னார. குடிநீரா இப்பொழுது வழங்கப்படுகிறது? குடிநீர் அல்ல, கழிவு நீர் தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இதுவரையில் இந்தியாவில் அல்ல, உலக அளவிலே கூட ஒரு அரசாங்கம் குடிக்கக்கூடிய தண்ணீரை விற்கக்கூடிய ஒரு கேவலம் இதுவரையில் எந்த நாட்டிலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில ஜெயலலிதா பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய கடமை. ஆக இன்றைக்கு அதையும் வியாபார பொருளாக்கி இன்றைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? இதே ஜெயலலிதா 115 அறிக்கையை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் யாரும் கேள்விகள் கேட்கக்கூடாது, அதை யாரும் விமர்சித்து பேசிடக் கூடாது. ஆகவே 110 விதியை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட அறிக்கைகளை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார. இது இப்பொழுதல்ல, எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆதாரம் இல்லாமல் பேசிவிட்டால், பேசி முடித்தவுடன் இந்த இரவே என் மீது வழக்கு வந்துடும். வழக்குகளை கண்டு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி விடுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 12/8/2011 அன்று சட்டமன்றத்தில் ஜெயலலிதா 110 அறிக்கை பிடிக்கிறார். 100 மாநகராட்சி மற்றும் நகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்துவேன். நான் கேட்கிறேன், எத்தனை பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? இன்னும் 3 நாட்கள் சட்டமன்றம் இருக்கிறது. நாங்கள் உள்ளே வந்தால் வெளியில தூக்கி போட்டு விடுவீர்கள், அது எங்களுக்கு தெரியும். அதனால சட்டமன்றத்தில் கேட்க முடியாத கேள்விகளை எல்லாம் மக்கள் மன்றமாக இருக்கக்கூடிய இந்த மாநில மாநாட்டில் ஜெயலலிதாவை பார்த்து நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். 25/8/2011 அன்று அதே சட்டமன்றத்தில் படிக்கிறார். விவசாயிகளின் பொருட்களை பதப்படுத்த 166 கொடோன்களை பணிமனைகளை நான் அமைத்து தருவேன் என்று சொன்னார். எங்கே அமைந்திருக்கிறது? எத்தனை அமைக்கப்பட்டிருக்கிறது? ஒன்றையாவது ஜெயலலிதா சுட்டி காட்ட முடியுமா? அதேபோல் 7/9/2011 அன்று தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலையை 257 கோடி ரூபாய் செலவில அமைக்க போகிறேன் என்று உறுதி தந்தார. சிவகங்கையில எடப்பாடியில பைபாஸ் சாலை அமைக்க போகிறேன். 9 மாவட்டங்களில் 23 புதிய ரயில் மேம்பாலங்களை கீழ்பாலங்களை நான் அமைக்க போகிறேன் என்று அறிவித்தாரே. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இதுவரை எத்தனை அமைந்திருக்கிறது? எது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? ஜெயலலிதா அவர்களால் சட்டமன்றத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஆக இதுபோல் எண்ணற்ற அறிவிப்புகளை ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருக்கிறாரே தவிர, ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒரே வரியில் சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், இது ஜெயலலிதாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சியாக அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இதே நிதிநிலை அறிக்கை புத்தகத்தில் இன்னொரு இடத்துல ஒரு வேடிக்கையான செய்தி ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? பொருளாதார வளர்ச்சியை பற்றி இங்கே கூட பேசிய பலர் அதை நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார்கள். பொருளாதார வளர்ச்சியை பற்றி சொல்லுகிற போது ஒரு சாதனையை குறிப்பிடுகிறார். என்ன சாதனை தெரியும்? 2013-14ஆம் ஆண்டு மாநில பொருளாதார வளர்ச்சி 5% கூடுதலாக இருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அம்மாவினுடைய அறிவு, இதுதான் முக்கியம், அம்மாவினுடைய அறிவு, கடமை உணர்வு, முயற்சி ஆகியவற்றால் தனி மனிதராக
மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு மீள கொண்டு வந்துள்ளார். வளத்தையும் பெருக்கும் பாதையில் மேலும் முன்னேறி செல்ல இந்த நிதிநிலை அறிக்கை உறுதியாக வழிவகுக்கும். ஆகவே இது பொருளாதார வளர்ச்சியினுடைய சாதனை என்று நிதிநிலை அறிக்கை புத்தகத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எங்கே வளர்ச்சி, எங்கே சாதனை? நான் கேட்க விரும்புகிறேன். மாநில பொருளாதார வளர்ச்சியை பற்றி மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO மாநிலங்களில் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 17 மாநிலங்களை உதாரணம் காட்டி அதிலே தமிழ்நாட்டை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது 2012-13 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் 4.14% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 4.9% ஆகும். அதாவது சராசரிக்கும் குறைவான நிலையை அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என் கையில ஒரு கிராஃபே இருக்கு. அதுல ஸ்டேட் GDP growth rates என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாநிலமும் இந்த பொருளாதார வளர்ச்சிகளை என்ன நிலை அடைந்திருக்கிறது என்று காட்டியிருக்கிறார்கள், ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில அது ஆதாரங்களோடு எடுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. 2010-2011 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற போது உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம், அதாவது 17 மாநிலங்களில் திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழ்நாடு எந்த இடம் தெரியுமா? 4வது இடம். 17 மாநிலங்களில் திமுக ஆட்சியில நம்முடைய பொருளாதார வளர்ச்சி 4வது இடம். அதற்கு பிறகு 11 ஆட்சி மாற்றம், ஜெயலலிதா முதலமைச்சர். 2011-12 17 மாநிலங்களில் அதிமுக ஆட்சியுடைய சாதனை இடம் தெரியுமா? 4வது இடத்தில் இருந்த இடம் 8வது இடத்துக்கு போச்சு. இது 11-12. இப்போ 12-13 எவ்வளவு தெரியுமா? 8வது இடம் இல்ல, 17 மாநிலங்களில் 14வது இடத்திற்கு போயிருக்கிறது. ஆக 4வது இடத்திலிருந்து இப்பொழுது 14வது இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் சாதனையா? இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையா வேதனையா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது பற்றி மத்திய திட்டக்குழு உறுப்பினர் அபிஜித் சிங் கூறியிருக்கிறார். அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தெளிவாக விளக்கிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த ஆட்சி மின்சார நிலைமையை திறமையாக கையாளவில்லை. இந்த ஆட்சி நீர் மேலாண்மையை சரியாக கையாளவில்லை. இந்த ஆட்சி மிக மோசமான நிலையில, வேதனைப்படக்கூடிய நிலையில விவசாயம் முடங்கி இருக்கிறது. ஆக உற்பத்தி என்பது -1.3 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அந்த பத்திரிகையில குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இப்படி ஒரு நிலை. நான் இன்னும் சொல்லுகிறேன், தொழில்துறை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு, பல நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பேற்ற நேரத்தில் அப்பொழுது தொழில்துறையை கவனிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தலைவருடைய அறிவுரையை, ஆலோசனையை பெற்று இதே தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினோம். எத்தனையோ தொழிற்சாலைகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். அமெரிக்காவினுடைய மோட்டோரோ தொழிற்சாலை, அப்போலோ ரேடியல் தொழிற்சாலை, டெல்சா செமிகண்டக்டர் தொழிற்சாலை, டெல் கம்ப்யூட்டர்ஸ் தொழிற்சாலை, குரோத்லிங் நிறுவனம், சாம்சங் இந்தியா, கெபோரா வாகன உற்பத்தி தொழிற்சாலை,
சான்மினா அமெரிக்க நிறுவனம், டாடா ஸ்டீல் தொழிற்சாலை, எரிசக்தி நிறுவனம், உண்டாய் மோட்டார்ஸ் தொழிற்சாலை 2ஆம் கட்டம், ரெனால்ட் அண்ட் நிசான் தொழிற்சாலை, அமெரிக்காவின் சிக்னட் தொழிற்சாலை என்று பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி, ஒரே வரையை நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 27 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டு அதில் 24 அரசாணை வெளியிடப்பட்டு அதில் 51 தொழிற்சாலைகளை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததா இல்லையா? அந்த 51 தொழிற்சாலை உருவாக்கிய காரணத்தால் 62,349 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய நிலையை தமிழ்நாடு ஏற்படுத்தி தந்ததா இல்லையா? அதன் மூலமாக 2,35,464 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா? ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நான் கேட்கிறேன், எங்காவது முதலமைச்சர் ஜெயலலிதா தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார், ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய தகுதியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி, ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவிற்கு என்ன தலைப்பு தெரியுமா? விஷன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில விஷன் தமிழ்நாடு என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கு என்னென்ன புரட்சிகளை செய்ய போகிறோம், என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி அதை வெளியிட்டார். நான் அத்தனையும் படிக்க விரும்பல, நேரம் இல்லை. அந்த புத்தகத்தில் பக்கம் 66, அதில் என்ன குறிப்பிட்டார் தெரியுமா? 11 ஆண்டுகளில் தமிழகம் 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெறும் என்று ஜெயலலிதா உறுதிமொழி தந்திருக்கிறார். ஆக புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திட்டமாக இருக்கிற காரணத்தால் நான் கேட்கிறேன், அது இந்த 2 ஆண்டு காலத்தில் அதற்கான முயற்சிகளை ஜெயலலிதா ஆட்சி ஈடுபட்டிருக்கிறதா? கிடையாது. ஆக இந்த அறிவிப்பு வெறும் காகித திட்டமாகத்தான் இருக்கிறது தவிர, அதனால்தான் குறிப்பிட்டேன், இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சியாக ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற நிலைகளை நாடு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்கார நிலையில தமிழ்நாடு தடுமாறி கொண்டிருக்கிறது. நான் ஏற்காடு தொகுதிக்கு சென்றிருந்த போது அப்பொழுது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, அதை இங்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். விடியற் காலை ஒரு நாள் அந்த வீட்டு வாசலில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்படி கோலம் போட்டுக் கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞன் வருகிறான். வந்த அந்த இளைஞன் கோலம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை பறித்துக் கொண்டு போகிறான். அதற்கு பிறகு மறுநாள் அதே பெண் அதே வீட்டு வாசலில் மறுநாள் விடியற் காலை கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். முதல் நாள் ஒரு இளைஞன் சங்கிலியை பறித்து சென்றானே, அவனே திரும்பி அடுத்த நாள் வருகிறான். வந்து அவன் அருகிலே போய் நிற்கிறான். அந்த பெண் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். எதற்கு மீண்டும் வந்திருக்கிறான் என்று ஒரு அச்சத்தோடு பார்க்கிறான். அவளுக்கு ஒரு சந்தேகம், திருடிய அந்த சங்கிலியை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறான் என்று கருதுகிறாள் அவள். ஆனால் வந்து அவனோ வேக வேகமாக அந்த பெண்ணுக்கு அருகிலே போய் கன்னத்திலே பலார் என்று அறைவிடுகிறான். எதற்கென்று கேட்டால், நேற்று உன் கழுத்திலிருந்து திருடிய அந்த செயின் ஒரிஜினல் நகை அல்ல, அது ஒரு கவரிங் நகை, ஒரு போலி நகை, அதனால் கோபம் அடைந்திருக்கிறான். ஆகவே இது உண்மையான ஆட்சி அல்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சியாக, அதையும் தாண்டி ஒரு போலி ஆட்சியை ஜெயலலிதா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே
அப்படிப்பட்ட இந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில நீங்கள் இந்த மாநாட்டில் ஒரு சூளுரையை மேற்கொண்டாக வேண்டும். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் நேரு அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார் என்று சொன்னால் நிறைவாக தலைவர் கலைஞர் அவர்கள் மனம் திறந்து பாராட்ட இருக்கிறார்கள். அந்த பாராட்டுக்கு ஈடு இணை அமைக்க போவதில்லை. இருந்தாலும் கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கிற காரணத்தால், அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய பொருளாளர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நான் அவரை பாராட்ட, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள், பல கொடுமைகள் நடந்தன. இங்கு மேடையில எதிரில நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக யாருக்கும் ஏற்படாத அந்த கொடுமை வழக்கு என்று கணக்கு கூட்டி பார்த்தால் நம்முடைய நேரு அவர்கள் மீதுதான் அதிகமான வழக்குகள். எல்லாவற்றிலும் சாதனை படைக்கக்கூடிய நேரு அவர்கள் வழக்கிலும் சாதனை படைத்திருக்கிறார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. எத்தனை வழக்குகள்! கைது செய்வார்கள், சிறைகளை கொண்டு போய் தள்ளுவார்கள், அதற்கு பிறகு ஜாமீன் பெற்று வெளியிலே வருவார். வருகிற போதே வாசலிலே மடக்கி மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவார். அதற்கு பிறகு ஜாமீன் பெற்று வந்தால் மீண்டும் கைது, மீண்டும் சிறை, மீண்டும் வழக்கு. ஆக அவ்வளவு வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, இன்னும் நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இன்றைக்கு கொடி மேடைகளை பெயராக தாங்கி இருக்கிறானே, நம்முடைய அருமை சகோதரர் ராமஜெயம் அவர்கள். அண்ணன் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை, நேரு அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை பக்கத்திலிருந்து துணைக்கு நின்று பணியா அந்த இளைஞன் இல்லையே என்ற அந்த ஏக்கம் அவருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு நிரம்ப உண்டு. ஆக அந்த இழப்பையும் தாங்கிக் கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நம்முடைய நேரு அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய இதயமான நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்களே, ஆணையிடுங்கள், செய்து முடிக்க இந்த பட்டாளம் காத்திருக்கிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, 2ஆம் நாள் காலை நிகழ்வுகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் 3 மணி அளவிலே ஆக்காட்டி கலைமாமணி ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினரின் இசை நிகழ்ச்சியோடு மாலை நிகழ்வுகள் தொடங்கும் என்று அறிவிக்கிறேன்.
ஓபன் ஓபன் ஓபன்